தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் மக்கள் சந்திப்பு தேர்தல் பிரச்சார பயணம் நாகை மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் இன்று தொடங்குகிறது. நாகை மாவட்டத்தில் இன்று காலை 11 மணிக்கு புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பிலும், திருவாரூர் மாவட்டத்தில் இன்று மாலை 3 மணிக்கு நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள தெற்கு வீதியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சார ஏற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக 15 பேர் கொண்ட குழுவும், நாகை மாவட்டத்தில் 7 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காக நடிகர் விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் புது கட்டளைகளை பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2715 ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து கையேடுகளை வழங்குகிறார். இன்று காலை 10 மணி அளவில் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தொடர்ந்து 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பாரத சாரணியர் தலைமை அலுவலக கட்டிடம், 243 புதிய பள்ளி கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டியும், 94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 59 பள்ளி கட்டிடங்களை திறந்து வைத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றுகிறார். அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது, எப்படி மீட்பது என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று காலை 10 மணிக்கு மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை டி நகர் சென்னர் சில்க்ஸ் கட்டிடத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் சீமா அகர்வால் இந்த புதிய ஒத்திகையை தொடங்கி வைக்கிறார். சர்வதேச கடலோர சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி இன்று அதிகாலை 6 மணி முதல் 9 மணி வரை சென்னை விவேகானந்தா இல்லம் எதிரே உள்ள மெரினா கடற்கரை தூய்மைப்படுத்தப்படுகிறது. இந்த தூய்மை பணியில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று சோஷியல் ஒர்க் டீம் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது.